இன்றைக்கி நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மே 23க்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்ப்போம். கூடுதல் பொறுப்பு படி அப்படிங்கிறது என்னென்னா, அடிஷ்னல் சார்ஜ் அலவுன்ஸ் அப்படிங்கிறது ஏபிசிடி அலுவலர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. மினிமம் 39 டேஸுக்கு மேலே இருந்தால் கூடுதல் பொறுப்புக்கான படி வழங்குவாங்க. இதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. 1/5 அல்லது அந்த கூடுதல் பணிக்கான சம்பளத்தில் 50%. இதில் எது கம்மியோ அதை கொடுப்பாங்க. இதுக்கு அடிஷ்னல் சார்ஜ் அலவுன்ஸுக்கு ரூல் நம்பர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 49. கூடுதல் பொறுப்பிற்கான படி பொறுப்பு படி எவ்வளோன்னா ரூல் நம்பர் 49. பர்மனண்ட் அட்வான்ஸு இதுக்கு ஃபைனான்சியல் கோடு வால்யூம் 1. இது வால்யூம் 1ல் வருது. தமிழ்நாடு ஃபினான்சியல் கோடு வால்யூம் 1ல் வருது. நிலை முன்பணம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 94 to 98. நிலை முன்பணத்துக்கு பர்மனண்ட் அட்வான்ஸுக்கு ஆர்டிக்கல் 94 to 98. அலுவலகத்தை நடத்தி செல்லும்போது ஏற்படுகின்ற எதிர்பாராத சில்லறை செலவினங்களை ஈடு செய்ய ஏதுவாக அலுவலகத் தலைவருக்கு துறைத் தலைவரால் அனுமதிக்கப்படும் முன்பணமே நிலை முன்பணம் ஆகும். இந்த நிலை முன்பணம் யாருக்கு கிடைக்கும்னா கலெக்டருக்கு கிடைக்கும். இந்த வெள்ளம் அரைச்சி தீ விபத்து இதெல்லாம் ஏற்படும் போது அவர் செலவு பண்ணி வைக்கிறதுக்காக 20 லட்சம் வரையிலும் கொடுப்பாங்க. தற்காலிக முன்பணம் செலவினங்களுக்கான திருப்பிச் செலுத்துதல் அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட மற்றும் விலைப்பட்டியல் செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள் அல்லது கட்டுமானத்திற்கான பணம் செலுத்துவதற்கு பதிலாக, அதாவது இதுபோன்ற சூழ்நிலைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கட்டண ஏற்பாடுகள் அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா தற்காலிக முன்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. முன்பணம் செலவினங்களுக்கான தற்காலிக முன்பணம் செலவினங்களுக்கான திருப்பிச் செலுத்துதல் அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட மற்றும் விலைப்பட்டியல் செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள் அல்லது கட்டுமானத்திற்கான பணம் செலுத்துவதற்கு பதிலாக, அதாவது இதுபோன்ற சூழ்நிலைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கட்டண ஏற்பாடுகள் அதை தான் தற்காலிக முன்பணம் அப்படின்னு சொல்கிறோம். பே ஸ்லிப் சம்பளச்சீட்டு இது ரூல் நம்பர் என்னென்னா தமிழ்நாடு ட்ரெஸரி ரூல் 32. சம்பளச்சீட்டு பே ஸ்லிப்பை தமிழ்நாடு ட்ரெஸரி ரூல் 32. தம்முடைய மாத ஊதியத்திற்காக தானே பணம் எடுக்கும் அதிகாரமும் ஒப்பளிக்கப்பட்ட அலுவலர் ஒருவருக்கு சம்பளம் அல்லது படிகள் பெறுவதற்கு மாநில கணக்காயரும் சம்பள கணக்கு அலுவலரும் சென்னை வழங்கும் அதிகாரமளிப்பு சம்பளச்சீட்டு எனப்படும். அதிகாரமளிப்பு சம்பளச்சீட்டு அப்படிங்கிறாங்க. இது சம்பளச்சீட்டுக்கு ட்ரெஸரி ரூல் தமிழ்நாடு ட்ரெஸரி ரூல் 32. கடைசி மாத சான்றிதழ் லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் இப்படிங்கிறதுக்கு பணி உருமாற்றத்தின் போது இந்த சான்று வழங்கும். அங்கே இதில் என்னென்ன விவரங்கள் இருக்குன்னா பணியின் பெயர், பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள், கடைசி மொத்த மாத ஊதிய விவரம், அவரின் சம்பளம் பிடித்தங்கள், இதுவரை அவருக்கு வழங்கப்பட்ட சில்லறை விடுப்பு அல்லது தற்செயல் விடுப்பு. இந்த சான்றிதழின் அடிப்படையில் புதிய பணியிடத்தில் அவருக்கு ஊதிய பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. இதுக்கு எல்பிசி ஃபார்ம் நம்பர் 122. எல்பிசி ஃபார்ம் நம்பர் 122. கட்டாய காத்திருப்பு அப்படின்னா ரூல் நம்பர் எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 9(6)ல் பி. கம்பல்சரி வெயிட் அதுக்கு ரூல் நம்பர் எஃப்ஆர் 9(6)ல் பி. சில நேரங்களில் புதிய அலுவலர் பணியில் சேர்ந்த பின்னர் முன்பு இருந்த அலுவலர் விடுவிக்கப்படுவார். சில மாதங்கள் புதிய இடமாறுதல் உத்தரவுக்காக காத்திருப்பார். அதுவரை அவருக்கு ஊதியம் வழங்கப்படும். மேலும் அவ்வாறு காத்திருந்த காலங்கள் பணிக்காலமாக கருதப்படும். இதையே கட்டாய காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.